Hi friends, நான் உங்கள் பின்சி. நம்ம இன்னைக்கு கஜடா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. கஜடா செய்ய தேவையான பொருட்கள் 1.5 கப் மைதா மாவு, 3/4 கப் வெள்ளை சர்க்கரை, 2 முட்டை, 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சமா உப்பு, 1/4 கப் ரவை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் நெய், கொஞ்சமா பேக்கிங் சோடா. நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவில் ஒவ்வொரு ஐட்டம்ஸாக சேர்க்க போகிறோம். முதல்ல நம்ம இப்போ அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ரவையை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா வெள்ளை சர்க்கரை எடுத்து போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருக்கா. நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு கூடவே முட்டையை நம்ம ஊற்றி நல்லா ரசிக்க போகிறோம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விரசிக்கோங்க. விரசினதுக்கப்புறமா மீதி இருக்க முட்டையும் அதில் விட்டுக்கோங்க. இதில் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேவைப்படுறது மாதிரி. நம்ம மாவு இப்போ விரசி முடிஞ்சாச்சு. கையில் இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும். சப்பாத்திக்குன்னா ஒட்டாது, பட் இது ஒட்டுற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வரும். நம்ம இனி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்க போகிறோம். மாவு இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம இதை சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறோம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. சின்னதாக உருட்டினா போதும். சின்னதாக உருட்டினா தான் உள்ளே எல்லாம் நமக்கு வெந்து கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் சூடாக வச்சுருக்கோம். எண்ணெயை மிதமான சூடில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. நம்ம இனி ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கேக்கு அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், வெட்டெல்லாம் போடவே இல்லை, ஆனால் அதுவாகவே வெட்டு விழுந்த மாதிரி வந்திருக்கு. கடையில் நம்ம எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி வந்திருக்கு. இது கொஞ்சம் கூட வேகணும். வெந்த பிறகு நம்ம எடுத்து மாற்றி வைக்கலாம். இன்னும் ஒரு செட் இருக்குது போடுறதுக்கு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா கட்டுறோம். நம்ம கஜடா ரெடி ஆகிடுச்சு. அழகாக வந்திருக்கு. ஹனி சாப்பிட்டுட்ருக்கா. ஹனிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.